வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பை வச்சு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். ஃப்ரிட்ஜில் 3 நாள் வந்து ஆட்டுக்கறி பார்த்திங்கன்னா வச்சுருந்தோம். அந்த கறியை வீட்டில் இருக்கிறவங்க, ஐயோ ஃப்ரிட்ஜில் 3 நாளாக கறி இருக்குது, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, கறி வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது, 800 900 கிலோ ஆட்டுக்கறி, அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொழுப்பு 1 கிலோ கொழுப்பு நம்மக்கிட்ட அப்படியே இருந்துச்சு. அந்த கொழுப்பை நான் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லி வானல் சூடு ஏற்றி அதை அப்படியே கட்டியாக தூக்கின்னு வந்து போட்டுட்டேன். ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சு இதை கட் பண்ணி போட்டிருக்கணுமே அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் கத்தி எடுத்துகிட்டு வந்து அதை துண்டு துண்டாக அறுத்து அதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். கையில் வேறு கொதித்து மேலே விழுந்துருச்சு, கை கொப்பளம் போட்டுருச்சு. பார்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தால். கொழுப்பு ஒரு வழியாக நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். ஓகே, அது தட்டில் போட்டுக்கலாம். தட்டில் போட்டுக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த ஆட்டுக்கறி 3 நாளாக 4 நாளாக நம்மக்கிட்ட இருந்தது. அதனால் வீட்டில் இருக்கிறவங்க போட்டுன்னு சொன்னாங்க, எனக்கு போட மனசு இல்லை, அதையே நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து சமைச்சு சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலாக இருந்துச்சு. எப்படியும் அந்த கறியை நான் வந்து 10 தடவை நான் சுத்தமாக கிளியர் பண்ணிட்டேன். நல்லா கிளியர் பண்ணிவிட்டு தான் நான் இதவே செய்கிறேன். பெரிய பெரிய பீஸாகவே இருந்துச்சு, கட் பண்ணல. இப்போ பாருங்கள், இதை அப்படியே அதில் போட்டு நல்லா முருவலாக பண்ணி அதுக்கப்புறம் அது நான் சாப்பிட்டேன். நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் கொட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு முடிச்சுட்டேன், இப்போ தட்டில் கொட்டிட்டேன். அதுக்கப்புறமா பாத்திரத்தில் இருக்கிறத ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னு. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், வாயில் போட்ட உடனே வாயில் எச்சி ஊறுது. வேறு லெவல் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே கறியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.